என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு சிறப்பான பதிவை பார்க்க போகிறோம். கீதையில் சொல்லியிருப்பாங்க, உன்னுடைய எண்ணம் எப்படியோ அப்படி தான் நீயுன்னு. அதாவது நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகுகிறாய் அப்படின்னு கண்ணபிரான் சொல்லியிருப்பார். ஸோ நம்முடைய எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையை வடிவமைக்குது. ஏன்னா எண்ணங்கள் உங்களுக்கு எவ்வளோ மேன்மையாக போகுதோ அதுபோல் உங்களுடைய அந்த ஓராலாக இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி, உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களும் சரி, அந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஆப்போசிட்டாகவே இருந்ததுன்னா உங்களை சுற்றி நெகட்டிவிட்டி வந்துடும். ஸோ அது எப்படின்றத ஒரு சின்ன கதையின் மூலமாக பார்த்துடலாம். ஒரு 2 பெண்மணிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, பொண்ணுங்க, 5 வயசு குழந்தைங்க. ஸோ வழக்கமாக ஒரு பிச்சைக்காரன் இவங்க 2 பேர் வீட்லேயும் யாசகம் கேட்க டெய்லி வருவான். அப்படி வரும்பொழுது அவனுக்கு அரிசியை கொடுக்கறதுக்காக தன்னோட மகளை அழைச்சி அவ கையால் அந்த அரிசியை தானமாக கொடுக்க செய்வாங்க இந்த 2 பெண்மணிகளும். ஸோ இப்படியே காலம் போய்கிட்டே இருக்கும். மகள்களும் பெரியவளாகிடுவாங்க, அவங்களும் அதே பணிகளை செய்வாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த 2 பெண்மணிகளுக்கும் வயசாகிடும். மரணம் எல்லாருக்கும் வரும் இல்லையா, வயசாகும் பொழுது அந்த போல் அவங்களும் மரணம் அடைவாங்க. இவங்க 2 பேரையும் இது கதை தான், அதனால் ஆனால் இதில் ஒரு மெசேஜ் இருக்குது, புரிஞ்சுக்கங்க. சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சொர்க்கத்தில் ஒரு மேலான நிலையில் அந்த சொர்க்கத்திலே 2 வித ஸ்டெப் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். கொஞ்சம் இப்போ ஒரு ஹையர் ஸ்டெப்பு, ஒரு கொஞ்சம் லோயர் ஸ்டெப்பு, அந்த மாதிரி 2 ஸ்டெப் இருக்கும். அதில் வந்து இந்த பெண்மணியை ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போயிடுவாங்க, இந்த பெண்மணியை கொஞ்சம் தாழ்வான நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க. இந்த 2வது பெண்மணிக்கு ரொம்ப கோபம் வந்துடும். இறைவனை கூப்பிடு, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற? 2 பேரும் தானம் தானே பண்ணோம், எவ்வளோ மேன்மையான தானங்கள் பண்ணியிருக்கோம், நாங்கள் நல்லா சிறப்பாக வாழ்ந்திருக்கோம், யாருக்கும் எந்த கெடுதலும் நினச்சதில்லை, என்னை மட்டும் ஏன் இப்படி வச்சுருக்க, அந்த அம்மாவை மட்டும் உயரத்துக்கு கொண்டு போயிட்டேன் அப்படின்னும் பொழுது இறைவன் சொல்லுவானாம், 2 பேரும் ஒரே செயலை தான் செஞ்சீங்க, தானம் தான் பண்ணீங்க, ஆனால் அதில் ஒரு சின்ன மாற்றம். அவங்க பெண்ணை கூப்பிட்டு, அந்த குழந்தையை கூப்பிட்டு அவங்க அரிசியை கொடுக்கும் பொழுது தன்னுடைய குழந்தை வளர்ந்த பிறகும் இதே பழக்கத்தை அவளுக்கும் வரணுன்றதுக்காக அந்த உயர்வான எண்ணத்தோடு அந்த குழந்தைய பயிற்சி பண்ணி வைப்பாங்க. ஆனால் நீ என்ன பண்ண, உன்னோட கை ரொம்ப பெருசாக இருக்குது, அரிசி ரொம்ப விழுந்துற போதுன்னு சின்ன பொண்ணோட கையை பயன்படுத்தி கொஞ்சமாக அவனுக்கு போய் அரிசி சேரட்டும் அப்படின்ற எண்ணத்தோடு நீ பண்ண. ஸோ 2 பேரோட செயல் ஒன்றா இருந்தாலும் எண்ணங்கள் வேறு வேறு இல்லையா? சரி, நீயும் தானம் பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த சொர்க்கத்திலே 2வது இடத்துல உனக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதையில் நமக்கு தர வேறு மெசேஜ் என்னென்னா இதுதாங்க, நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வடிவமைக்குது. ஸோ எண்ணங்கள் சிறப்பாகும் பொழுது என்ன ஆகும், அந்த இடத்துல நமக்கு ஒரு சிறப்பான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். மேஜிக் தான் சொல்லணும் அதை. என்னென்னா, நான் இப்போது என்னுடைய ஒரு பிரச்சனை வரும்பொழுது, எதிர்கொள்ளும் பொழுது என்ன நினைக்கணும், என்னோடய பிரச்சனையை பார்த்து நான் பயந்து போய், இந்த பிரச்சனை என்னன்னே நமக்கு தெரியாது, அது எப்படிப்பட்ட பாதிப்பை உண்டாக்கும்னு நமக்கு தெரியாது, அதை நம்ம முடிவும் செய்யக்கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், முடிவு பண்ணிடுறோம், அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சது, இது மாதிரிலாம் இருக்கே, நான் என்ன செய்வேன், இந்த பிரச்சனை என்னை போட்டு அழுத்துது, நான் எப்படி இதுலேருந்து வெளியே வருவேன் அப்படின்னு நமக்கு எதிராகவே நம்ம எண்ணங்களை விதைக்க ஆரம்பிச்சிடுறோம். அந்த எண்ணங்கள் என்ன, எப்படி வெளியே வரவேன்னு தெரியல, இது என்னை போட்டு முழிக்கடிச்சிடும் போல இருக்குது, இந்த மாதிரியான எதிர் எண்ணங்களையே நம்ம விதைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அது நமக்கு எதிரானது இல்லையா? ஆனால் அந்த பிரச்சனை வர சமயத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் என்னை எதுவும் செய்யாது, என்னை படைச்ச ஒருத்தன் இருக்கான், நான் அவனால தான் மூச்சு விட்டுட்டு இருக்கேன், நான் தூங்க போகும்போது நான் இல்லை, எழுந்துக்கும் போது நான் இருக்கேன், அதுபோல் என்னை பத்திரமாக ஒப்படைக்கிற கடவுளுக்கு தெரியும், நிச்சயமாக இந்த பிரச்சனையெல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும், இதெல்லாம் என்ன ஒன்றுமே பண்ணாது அப்படின்ற சிந்தனையோடு நம்ம எண்ணங்களோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஒன்றும் பண்ணாதுன்னு ஒரு தைரியத்தோடு இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த தைரிய எண்ணமானது அந்த பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் நீர்த்து போக செஞ்சிடும். இதுதாங்க நம்மளுடைய எண்ணங்களை நம்ம சிறப்பாக வடிவமைச்சிக்க கற்றுக்கணுன்னு தான் பெரியவங்க நமக்கு எல்லா வித விஷயங்களையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நாம் எப்படிப்பட்ட எண்ணங்களை எண்ணுகிறோன்ற ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்களா, இன்றைக்கி நிறைய போர்கள் உருவாயிருக்கு, பெரிய பெரிய அழிவுகளை நிறைய மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இயற்கைகளும் மாறி இருக்குது. இதெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய எண்ணங்கள் தான். எப்போ பாரு அழிவுகளை பற்றியே மேலே நாட்டில் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாமளும் கற்றுக்கிட்டு வரோம், அது வேறு விஷயம். அங்கே ரொம்ப அழிவுகளை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறதுனால அழிவுகள் தன்னாலே ஏற்படுது அவங்களோட எண்ணத்தினால. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் அழிவை பற்றிலாம் நினைக்காம கடவுளுடைய எண்ணங்கள், உயர்ந்த நோக்கம், தானம், தர்மம் இந்த பற்றியெல்லாம் நமக்குள்ளே விதைச்சதுனால தான் இன்னி வரைக்கும் இந்த பாரத தேசத்தை எந்தவித சூழ்நிலையும் அசைக்காது. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள்லாம் சொல்லிடலாம், இப்படி சொல்கிறியே இப்போல்லாம் ரொம்ப மோசமான விஷயமாக மாறிக்கிட்டு இருக்கேன்னு. கிடையவே கிடையாது.
ஏன் மோசமான விஷயமா மாறி இருக்குன்னா, நமக்குள்ளேயே நயவஞ்சகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மனசில் விஷத்தை வச்சுட்டு இருக்காங்க. நமக்குள்ள பிரிவினைகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. மதத்தை உட்புகுத்திட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால தான் நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் ஏறிட்டு இருக்கு. இருந்தாலும் அவ்வளோ பேருக்கும் விஷம் ஏறலை. நல்லவங்களும் இதில் இருக்கிறதுனால நம்ம நிறைய விஷயங்கள்லேருந்து தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் திரும்பவும் நம்ம அதல பாதாளத்தில் போகாமல் நல்ல எண்ணங்களை மேன்மேலும் உயர்த்திக்கிட்டு கடவுளை சரணாகதி அடைஞ்சு எல்லாருக்கும் உதவி செஞ்சு நல்ல மனசோட வாழ்ந்தோன்னா, அடுத்தவன் இப்படி இருக்கான், நான் இப்படி இல்லையே, ஏன் இப்படி இருக்கேன், என்னோட நிலை ஏன் இப்படி இருக்குது, அப்படியெல்லாம் எண்ணாமல் அவனும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணுன்ற உயர்ந்த எண்ணத்தோடு இருந்தோன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், நம்முடைய இந்து தர்மத்தையும் யாராலையும் அழிச்சிக்க முடியாது, அசைக்க முடியாது. நம்ம பாரத தேசத்தையும் யாராலையும் அசைக்க முடியாது. நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.